ஹாய் கன்றாவியே ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, நான் உங்கள் டாமில் ஜெனி பேசுகிறேன். இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனா, நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த பிரியாணி ப்ளாக்ஸை பார்த்துருப்பீங்க. அதோட செகண்ட் பார்ட் எங்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த பிரியாணி ப்ளாக் செகண்ட் பார்ட் வந்து இந்த சாட்டர்டே ஆர் சண்டே வந்து கன்ஃபார்மாக வரும் உங்களுக்கு. ஏன் டிலே ஆச்சுன்னா, எடிட்டர் கொஞ்சம் வேலையாக இருந்தார். இல்லை ரொம்ப வேலையாக இருந்தார். நானும் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், நிறைய பேர் வேலையாக இருந்தாங்க. எப்போனா இந்த ஃபர்ஸ்ட் விளாக் எப்போ எடுத்ததுன்னா ஃபெப்ரவரியில் எடுத்தோம். இப்போ பார்த்தா அக்டோபர். யாருமே இந்த அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட் நடுவில் நிறைய ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. பட் 2 டேஸில் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இனிமே விளாக்ஸில் நிறைய வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபண்டே முன்னிட்டு இன்னைக்கு எங்க கேங்ல ஒருத்தருக்கு பர்த்டே. அது என்ன சமைக்கிறேன்னா பிரியாணி. அதான் 1 கிலோ போதும். எதுக்குடா அவ்வளவு பூண்டு? நான் எஸ்கேப் ஆயிட்டேன். 1 kg 800 grams இருந்துச்சு. என்னடா பண்ற? பர்த்டே பை பசேத்துச்சாண்டா. இது எதுக்குடா? பெயிண்ட் இல்லடா. இப்போதைக்கு நீ ஷார்ட்டே ஒழுங்கா எடுக்கல, அப்புறம் நான் ஷார்ட் போட்டுருவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் எவ்வளவு பேர் இருக்கு. அந்த என்ன உன் கையில மழை சாரல் மாதிரி அடிக்க போகுது. ஆண்டி இது டேய் செஃப் செஃப், இது வந்து இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரான? பொன்னிறமா மாறணுமா இது? அப்ப கூட போனே செஃப் 3 கம் ஆன். 3யா? செஃப் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்? வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி பிரஷ் மட்டும் எடுத்துருவாங்க, பேஸ்ட் பண்ணிக்கலாம். பைத்தியக்காரா, ஃபர்ஸ்ட் நீ அங்க எடுக்கலையா? ஃபர்ஸ்ட் அந்த தூளை ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா புடிச்சிட்டு தான் அதுல தொடணும். ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ண, கேமரா மேல தூக்கி பிடிக்கணும். போடுவா? ரைட்ல வந்து போடுறா, அவன் தள்ள சொல்றா. ரைட்ல வந்து போடுவா? ஜோக் இல்ல இல்லையா? ஏய் இல்லடா. ஐயோ ஹபீப் ரோன் ஏய் ஹபீப் துபாய் டபராவா. இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. என்ன சைஸ்? இதை இப்படி தான் ஓபன் பண்ணணும். ஆமா, இல்லனா இப்படியே உங்க கையில அடிக்கும். என்ன ஒரு பொன்னிறமாத்துக்கு இவ்வளவு நேரம்? அத மூடி வைடா. ஐயோ, அத மூடி வைடா. ஐயோ, அது டைம் கொடுத்ததாண்டா ஆகும். சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா 4th ஸ்டெப் வந்து பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3. நீங்க எத்தனை பேருக்கு வந்து சமைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? நதிலடா வெங்காயத்துக்கு ஏத்த மாதிரி போடணும். வெங்காயத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. பேசுறா எல்லாம் பேசாதடா, ஏன்டா அப்படி பண்ற? இருங்க, வெங்காயத்துக்கு ஏத்த மாதிரி போடுங்க. அதான் சொல்ல வந்தா அவனே சொல்லிட்டான் அவன். பாத்தீங்களா? பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பா? சீ, வெங்காய குழம்பு. யாரு பூண்டுன்ட்டு? இப்ப வருது. இஞ்சி எது போனது? இஞ்சின்றா. ஏய் கிச்சன் இங்க அசிங்கப்பட்டது. எங்க வைக்க கூடாது, நடுவுல சென்டர்ல. ஸ்பீச் இந்த சைடு வருது இல்ல? ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கறியை நம்ம வந்து டிஃபரெண்டா பண்ணலாம். அந்த கறியை வந்து மாட்டினீங்கன்னா மாட்டு கறி ஆயிடும். அதே அந்த கறி ஆட்டினீங்கன்னா ஆட்டு கறி ஆயிடும். ஏய் சிக்கன் போடுங்க. நான் போட்டுமா சிக்கனு? சிக்கனை போடுறியா? சுத்தமா இப்படி கொத்து. ஏய் சீ அப்படியே போடு. சும்மா கையில எடுத்து ஏய் போடு. பொறுமையா போடு, இல்லனா தெரிச்சுற மேல. பாத்தீங்கன்னா லெக். வா இப்ப எல்லாம் போடு. இதுக்கே 2 நாள் அம்மா. லேப்டாப் எதுக்கு எத்தனை வந்த? அப்படியே இப்ப என்னடா எடிட் பண்ண போறான்? சாப்பிட பஞ்செட்டில் 7th ஸ்டெப் 2 ஸ்டெப்ஸ். மிளகாத்தூள் 2 ஸ்டெப்ஸ். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். 2 ஸ்பூன் மிளகாத்தூளா? ஹல்தி, இந்தியில பேரு ஹல்தி. இது ஓகேவா? ஏய் ஹல்தினா மஞ்சத்தூள்டா. சாரி, மஞ்சத்தூள் போடு போடு போடு. எவ்வளவு சேஃப்? ஏன் மிர்ச்சிங்க மிர்ச்சின்றீங்க? மிர்ச்சிடா. அரசு போடுடா ஆண்டி. அவ்வளவுதான். இது போட்டு அப்படி பஸ்ல ஏறி போயிடுங்க. போதும்ன்றதுக்கு பஸ்ன்னு அர்த்தம். கரெக்ட் ஆண்டி. அப்போ பஸ் வந்தா போதும்னு சொல்லலாமா? போதும் போதும் இல்லைங்க அப்படின்னு. இங்க வாயா, இங்க வா. கலக்கி போங்க. கலக்கி அவங்க நல்ல கிண்டா. சளி பிடிக்குது.
பாதி போடு. பொறுமடா உன்னதான்டா. அந்த வீடியோ பாதி பாதி கண்டு வேணும் போல இருக்கு. 8th ஸ்டெப் பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி. வேஸ்டா அது இல்ல. ஐயோ கையில ஏன்டா போடுறேன் நான் அப்சர்வேஷன் ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிருக்க நீ. நான் ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல இங்க போனா வெள்ள போடா பைத்தியக்கார நாயே. போதும் போதும் போதும். போதுமா? இப்போ கொஞ்சம் வெளிய வந்துருச்சு அதை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். டேய் ஒரு தயிர் பாக்கெட் போடு. போடு எடுத்து போடு. சும்மா தான் நின்னுங்க. ஏய் கட் பண்ணு. அம்மா அவ போடுன்னா போட்டுடுவாமா. நீ காமெடி நடிச்சு பாருங்க. புரா. அது கட் பண்ணு. டேய் உன் பேர் தான் பப்பு. உனதான் போ கூப்பிடுறான். நான் பாத்து உப்பு போட்டீங்களா? உப்பு போடலையே. பாவீங்களா? உப்பு எங்க இருக்கு? One eternity later. இப்ப பாத்தீங்கன்னா 11th ஸ்டெப் பச்சை மிளகாய் போடணும். என்னடா? தாத்தா மாதிரி கத்துற. ஏய் எதுக்கு நான் டக்குனு போடுற வீடியோ எடுக்கறோம்டா. அப்படி அவங்க கை சரி சரி இப்ப என்ன பண்ற? கட் பண்ணி போடுவா ஆண்டி. கட் பண்ணிட்டேன். ஐயோ என்ன புடிச்சிருச்சா? சிம்ல வந்துருச்சு. இருக்கணும். ஃபுல் ஃபேம் வெச்சிங்களா? ஏய் எங்க அது குறா அழைச்சு பண்றோம்டா. இத வெச்சுக்கோ. அவன் என்னடா கத்திட்டு இருக்கான் அவன் எதுவும் பண்ணுறா பழைய சோரத்துல என்னடா ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கா? சரி அந்த பேட் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால தயிர் பச்சடி பண்ணலாம். முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணுவானா தயிர் பஜ்ஜி பண்ணலாம். பாத்தீங்கன்னா தயிர் போட்டுக்கோங்க. இந்த நம்ம மாதிரி பையன் எல்லா வேலையும் பண்ணிருக்கான். எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சரி. டேய் கை ரொம்ப நடுங்குதுடா அங்கெல்லாம் உள்ளுதுடா. ஏய் கை ரொம்ப நடுங்குதுடா அங்கெல்லாம் உள்ளுதுடா. நலமு தலைச்சிட வேற ஒண்ணும் இல்ல. ஏய் தயிர் பச்சடி தானே பண்ற. உன்னோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணு வியூவர்ஸ் கிட்ட. அதே நக்கினே சாவடிக்கிறான். நக்கறான் உட்கார்ந்து. சரி இப்போ இது வந்து ஃபினிஷிங் டச்சா போடு. கார்னிஷ் பினிஷிங் டச்சா கார்னிஷ் பண்ணலாம். ஏய் 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 வெட்டி வச்சிருக்க. அப்போ போடு. கூடா யாரடா போறதே வெள்ள போடுது பண்ணி. இல்ல இப்படிதான் போட சொல்லி இல்லையா? கொஞ்சம் கார்னிஷ் போட்டீங்கன்னா பட்டி ரெடி ஆயிடுச்சு. செவுத்துல அடிச்சிடலாம். உங்க செவுத்துல ஓட்டை இருந்தா செம்மையா இருக்கும். எடுத்து அடி. அவன் மூக்குல 2 ஓட்டை இருக்குது. அதை அச்சு விடுங்க. ஏய் வந்துருச்சு. செம்ம வெயிட் ஆகுதுடா. அடிச்சா மண்டை உடைஞ்சிரும் போலடா. மண்டை உடைய மழை போடு. ஆமாடி. தயிர் பச்சடி ரெடி. இத பிரியாணி எந்த ரெடி ஆகி பார்க்கலாம். கொஞ்சம் கிண்டி விடுறா டேய். கிண்டி விடு. டேய் இத வச்சிருங்க. இத இங்க வச்சிரு. யா இப்ப அத புடிச்சு. ஏய் அந்த இது இருக்குடா. ஏய் சிம் பண்ணுமா. போன் எடுத்து சிம் பண்ணலாம். இவர்தான் நம்மளோட பார்ட் டைம் ஷெஃப். அலை கேமராமேன். கொஞ்சம் உங்க முதுகு கொஞ்சம் தொடச்சிட்டீங்கன்னா நல்லா. நீ வெளிய போடா. வெளிய போடா. அதை பிடிச்சி அப்படியே வெளிய போ. அது பிடிக்காமே போ. ஒண்ணா வந்து போடா சும்மா அப்படியே தள்ளி வெளிய போடா. சமையல் அந்த ஆன்லைன் கிளாஸ் டேய் செவத்துல போயிட்டு இங்க பாரு இப்படி பண்ணு. டேய் சி புடியாத வச்சு. சாரி. அப்பா குடு. குடு. குடே. டேய் சிக்கன் கிரேவி பண்ணி வச்சிருக்கீங்கடா. ஏய் ரைஸ் போட்டா வந்துரும் மேன். யாரோ நீ. டேய் இல்லடா அப்படி தட்டா. நீங்களே சொல்லுங்க இது சிக்கன் சிக்கன் கிரேவி. கிரேவி. ஏய் பிரியாணி முதல்ல கிரேவி ஆனாலும் பிரியாணி ஆகும். டேய் ஒன்று அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்னமோ எனக்கு செஃப் மேல நம்பிக்கை இருக்கு. இவன் மேல நம்பிக்கை இல்ல. ஆமா ஆமா இருக்கும்தான். எனக்கு ஏமால் நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனக்கு ஏமால் நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ வந்து டொமேட்டோஸ் கட் பண்றான் எங்களோட யோகி. பாருங்க. என்ன காமெடினா லெக் பீஸ்ல வேற எலும்பு மட்டும் தான் இருக்குது. கறி எல்லாம் வெந்து உள்ள போயிடுச்சு. அப்ப வெந்திருக்குன்னு அர்த்தம். இல்ல நீங்க ரொம்ப ஆட்டிட்டீங்கன்னு. ஆமா அந்த நான் வந்து கறி உடைஞ்சிருச்சு. நீங்க ஆட்டு நீங்க நான் ஆட்டிட்டேன் சார். இது கோழிக்கறி என்ன தானே. ஆடுனீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவ்வளவு செய்யறானே இதை அவனால சாப்பிட முடியாது. ஏன்னா அவனுக்கு சில பல காரணங்களால ஸ்கின் அலர்ஜினால டாக்டர் சாப்பிட சொல்லிருக்காங்க. நீ வேற எதாவது நினைச்சுக்காதீங்க. இந்த அலர்ஜி இல்ல. வேற அலர்ஜி. இங்க வந்து நினைச்சுக்க. என்னடா
ரிப் பண்ணிடுவியா? சிக்கன் ரெடி பண்றா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கட் பண்ணி பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா ஓடுறா? அந்த சாச்சாய சூச்சுவ கட் பண்ண வரான்டா. எப்பவுமே இதயம் நல்லெண்ணெய் தான். எப்பவுமே இதயம் ஏய், வச்சிருவாங்க. பயப்படுறியா குமார்? போயிடு. இதயம் இவனுக்கு எங்க இருக்கு? இங்க எல்லாருக்கும் அங்கதான் இருக்கும். அதனால அதான் காட்டுறவா அடிக்காதா. ஏன் அவனுக்கு இன்னொரு இடத்துல இருக்கு. ஏய் பெல் ஐகான் எங்கடா அமுத்தணும்? பாயிண்ட் பாயிண்ட். ஏய், யாருக்கு சொல்றது உங்ககிட்ட இருக்குன்னு? எல்லா subscribe சொல்றேன். டான் டான் அப்படிங்கடா. டான் டான். hint கொடுக்குறியா? ஆமா, பார்கோட். இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம். மூடி வை, மூடி வை. கொஞ்சம் போடு அதுல. என் பையன் பார்த்தா சாப்பிட்டாப்பா. உன் பையனா? 2 அரப்போமா செஃப்? 2 ரெண்டா? சூர்யா மாதிரி பேசு. நாங்க பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். I need this daddy, I need this. அப்பா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்ல இருந்து படிக்கலாம்னு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏய், நீ பையனை கூட்டு வந்தா பிரச்சனை இல்ல, பொண்ணை கூட்டு வந்தா பிரச்சனை. கம்முனு போயிடு. ஏய், உங்க அப்பா அங்க இருக்காரு, அவனை பார்த்து பேசு. டேடி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஸ்கிரீனை தந்து தரோம். நடுவில் பேர ஏய் நடுவுல கேமியா வருது. வாரண வைரம் பாட்டு ஒரு தவணைக்கு வந்து டேடி டேடி எட்டி பாருங்க டேடி. அந்த ஒண்ணு தப்புன்னு இல்ல இல்ல அந்த ஒண்ணுக்குள்ள ஒன்ன சாங் வரும் தெரியுமா? நல்ல உங்க அப்பா கேமியா கொடுப்பா தெரியுமா? அது இவருதான் இவரு. அந்த கேஸ்ல நாங்க கட் பண்ணிட்டோம். யாருக்கும் தெரியாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்ல அது. அந்த கிளிப் மட்டும் ஆட் பண்றா. அந்த கிளிப் மட்டும் ஆட் பண்ற. அந்த அந்த அஞ்சல் அஞ்சல் சாங் வரும்ல, அந்த அஞ்சல் அஞ்சல் இல்லடா. ஏய், உன்னோட கிளிப் ஒன்னு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம். கோடான கொடி. இல்லடா. கோடான கொடி. ஏய், ஏய், இவனுக்கு ஒரு clip இருக்கு. அன்னைக்கு எடுத்தது. தம்பி, அவ சொன்னதானே போடல நான் அது. ஏய் போடா. ஏய், நம்மது மட்டும் வரணுமா? இவது வரக்கூடாதா? என்ன கதை இது? முடியாது நீ கல்லாட்ட அடங்க நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் விட்ட செகண்ட் பிளேயருக்கே போயிடுவான்டா. பாத்தீங்களா, அரிசி போடுறான். எனக்கு வேண்டாம் கையில படுத்துடுறா. இது வந்து 13th ஸ்டெப் அரிசி போடணும். ஷெஃப் இவன் 10 ஸ்டெப்பே சொல்ல, அதுக்கு 13ட்டான். நான் எல்லாம் கரெக்டா வியூவர்ஸ் கேளுங்க சார். ஏய், ஏய். ஆளுக்கு வரல. answer பண்ண பத்து முடியாது. வரலையா? நான் அந்த இது அப்படியே ஆட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் போடு. தமன்னா. ஆமா. யோகி ஒரு தமன்னா ஃபேனு. டிப்ரெஷனா இருக்கே, சரி பாட்டு கேப்போம். எல்லே சொல்லிக்கிறேன் நான் நான். தமன்னா ஃபேன் கிடையாது. யார் அவன் fan? காமனா fan. கிடைக்கும்டா. பொறுத்தால் பூமி ஆழ்வார். ஒரு காட்டியும் பூமி ஆகணும். பூமியெல்லாம் அழுத்தாங்கடா. பிரியாணி வேணும்டா. பாவண்டா பர்த்டே பாய் பிரியாணி வேற கேட்டு அதுறான்டா. பசிக்குது. அவனுக்கு வர கோவத்துக்கு இதெல்லாம் இவன் எதுக்கு ஓரமா- போனா? பிரியாணி ஏதோ வாங்க சொல்லிட்டு அடிப்பான். இதெல்லாம் ஓரமா வைங்கடா, நான் ஆர்டர் பண்றேன்டா எல்லாருக்கும் அப்படின்றோம். தம் போட்டிருக்கோம். சாப்பாடு வந்து டம்ப் போலடா, டம்ப் போறதுக்கு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டம் போறதுக்கு செட்டப் ரெடி பண்ணிருக்கோம். இவன் கடையில போய் முனக்கரில் வாங்க போயிருக்கான் தம்பு போய். அது வந்து 2 போட்டீங்கன்னா தம் ஆயிடும். இது ஒரு காமெடி சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கணுமா? சரி, யாரும் சிரிக்க தேவை, சும்மா சொல்ற ஒரு பதிவு அவ்வளவுதான். Yeah. ஆதித்யா, அங்க பத்தி ஏய், online class. ஏய், online class. சரி ரெடி. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பக்கெட் பெல் பக்கெட். பேசிக்க வேண்டாம், பேச விடுங்கடா. ஒரு இதுவா என்ன இதான் சொன்னோம். மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ரொம்ப பட்டனை சைலண்டா சொல்லு. பண்ணிடுங்க. மறக்காம சாப்பாடு கலக்கி நல்லா full ஆ. கலக்கியா வச்சு. வாவ், சாப்பாடு பாருங்க. சாப்பாடு கொஞ்ச நேரம் கம்முனு இரு. நல்ல நாளிலே, ஒரு நல்ல வேலையிலே நாங்க நல்ல பண்ணிட்டு இருக்கோம். வேலையிலே நல்ல நாளிலே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நல்ல ட்ரை பண்ணாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சமைச்சு பாருங்க. சாப்பிட்டு பாக்குறதை விட சமைச்சு பார்த்து அதை சாப்பிட்டு பாருங்க. கடைசியில் கீழே கொட்டிடுங்க நல்லா இல்ல. எது போடு? இப்போ நம்ம வந்து 15th ஸ்டெப்க்கு வந்திருக்கோம். இப்போ வந்து ரைஸை வந்து கொட்ட போடுறாங்க. மேல
இல்ல லேயரா போடுறா லேயர் லேயரா. ஏய் லேயர் போடுறா. ஏய் இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போ. ஏய் கேபிடி பிரியாணி. கேபிடியா? கிஷோர் பர்த்டே பிரியாணி. வாவ், கேபிடி பிரியாணி உங்கள் சென்னை அருகில். கேபி னோனே வேற எதுவும் வச்சுக்காதீங்க. நம்ம சரி ஸ்விக்கில வந்து எல்லாருக்கும் எல்லாமே பண்ணுவோம். டோர் டெலிவரி பண்ணுவோம், எல்லா டெலிவரியும் பண்ணுவோம். ஜெரி வந்து ஸ்விக்கில வேலை செய்யும்போது எல்லா வீட்டுக்கும் இப்ப நம்மளோட ஜெரினோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி பேன் ஆச்சு? அது அது என்ன ஆச்சுன்னு தெரியல கைஸ். ஏய் அந்த 10th 12th சரி இதான் டைம்ல கலெக்ட் கையில பண்ணி வாரி போட்டு மொத்தமா டக்கு வார அது பட்டு பட்டு நடந்து என்ன செஞ்ச? கொடு. 16th ஸ்டெப் லேயரிங் பண்ணி முடிச்சிட்டு இந்த மாதிரி ரைஸ போட்டுருங்க. ஓகேவா? உன் கையில என்ன இருக்கு? இது சூப்பரான மேட்டர் இருக்கு, நான் சொல்றேன். இது வந்து டிப் இது உங்களுக்கு. ஓகேவா? கடைசியில கடைசியில லெமன் ஜூஸ் இது மாதிரி புழிஞ்சிங்க, இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வரும். அந்த லெமன் ஜூஸ இப்படி ஊத்துங்க. ஸ்மெல் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதடா யோகி இதா. இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க போடலாம், போடாம உங்க கலர்ஸ் வேணும்னா நீங்க போடுங்க, கலர் வேணாம்னா நீங்க போடாதீங்க. அப்படியே வெள்ளை கலர்ல சாப்பிட்டுருங்க. போட்டியா? வெயிட் பண்ணுங்க. என்ன கோலமாடா போடுற? ஒருத்தன் பேர் எழுதுறா அப்படியே லைனா. இதுனா அது செட். இல்லடா இது கான்டெஸ்டா போறேன்டா. எக்ஸ்டென்டேஷன். அவ்வளவுதான் மக்களே. இப்ப வந்து மூடியாச்சு, அடக்கம் பண்றோம். வீட் ஏதாச்சு அது யோகியை தூக்கி உட்கார வச்சு. சூர்யா இதுடா இது வெயிட் போடணும் கடைசியில. ஓகேவா? எல்லாத்தையும் கலர்ஸ் எல்லாம் போட்டு மேல வச்சுட்டு ஜெரி தூக்கி உட்கார வை மேல. ஜெரி அடுப்புல வைங்க தார் உருகட்டும். ஏய் ஸ்டவ் அவன் உட்கார வச்சுன்னு வெயிட் இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா பிரியாணி ரெடி. அந்த வரைக்கும் நம்ம யோகி அவன பிரியாணி ரெடின்றான். கைய தூக்குறான் ஃப்ரீ. இப்போ சொல்லுங்க யோகி, இவன் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி பேன் ஆச்சு? அது கைஸ் என்னன்னு தெரியல. ஒரு நாள் ஓஎஸ் மாத்தி குத்தான். இவன் மாத்தி குத்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் புதுசான அக்கௌண்ட் போட்டு குத்தான். ஒரு வாரம் ஆச்சுன்னா தெரியல, எடுத்து வந்து காட்டலாம் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பேனு. டிஸ்பிளேல பார்த்தா ஒரே வெள்ளை வெள்ளையா இருக்கு. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி பேன் ஆகும்னு எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. எங்களுக்கு மட்டும் ஆச்சு. யாருக்காச்சும் எப்படி பேன் பண்ண தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு லிங்க்டின் அக்கௌண்ட் டெம்பரரியா பேன் ஆச்சு. பாத்தீங்களா? லிங்க்டின்லயும் வேலையை காமிச்சிருக்கான். லிங்க்டின் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். ஆனா வந்து பாத்தனா ப்ரொஃபஷனல் ஜாப் பண்ணாம இவன் ஜாப்காக பாத்துருக்கான். அதனால பேன் பண்ணிடுறாங்க. அப்பெல்லாம் இல்ல, அது வந்து ரிட்ரீவ் பண்ணியாச்சு. அதனால சரி ரெடி பண்ணுங்க, பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. ஒரு ஹக் பண்ணிக்கோங்க. ஹேப்பி பர்த்டே டேட்மேன். பாத்தீங்கன்னா குக்கிங் முடிஞ்சிச்சு. இப்ப சாப்பிடுற நேரம். ஃபர்ஸ்ட் வெயிட்ட வெளியே எடுத்துடலாம். இப்ப அப்படியே தூக்கின்னு வந்துடலாம் சாப்பிட. இப்ப முதல்ல தூக்கிடலாம். ஏய் ஃபர்ஸ்ட் தூக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அங்க அப்படியே பின்னாடி. ஏய் கொஞ்சம் பொறுமையாடா. நீ இன்னொன்னு எடுத்து. ஓ ஏய் வாடா கிஷோரே. போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாருடைய உழைப்பும் இந்த பிரியாணில இருக்கு. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த பிரியாணி செஞ்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். கொஞ்சம் கிட்ட வாங்க. அவன் எதுக்குடா அப்படி வச்சு? गाइस பாருங்க, வேற மாதிரி ஒரு எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் செய்வாங்களோ அந்த மாதிரி கலரா இருக்கு. கலரா செய்வோம் நாங்க. ரெயின்போ பிரியாணி. சாப்பிட்டு டக்குனே நிக்க மாட்டேங்க. ஏய் நலம்பு தலைச்சியா? ஓபன் பண்ணி டேய் உன் ஃபுட் எப்பரா இருக்கு? கடையில வாங்குனது ரொம்ப கேவலமா இருக்கு. என்னடா இது? ஏய் பன்னீர் பிரியாணி. ஏய் நான் சாப்பிட்டு பாக்குறேன்.
சாப்பிடுறத விட உடம்புக்கு போட்டுதான் வாயில சாப்பிடணும் ஃபுல்லா சாப்பிடுங்க சூப்பர் ஏய், இன்னும் 2 வார்த்தை சொல்லு. பேஸ் பேஸ் என் பக்கம் எப்படி இருக்கு இப்போ நாங்க சாப்பிடுற டைம் வந்துருச்சு அடிச்சு முடிஞ்சு போயிடுச்சுடா இவ்வளவு லேட்டா எடுத்து வந்திருக்கீங்க ஓகே நாங்க சாப்பிட்டு நாக் அவுட் பண்ண போறோம் ஓகே அப்புறம் பாப்போம் பாய்